கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 11. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் எவ்வளவு பராக்கிரமசாலியாக, பயங்கரமானவராக அல்லது வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார் என்பதை ஓரிரு வார்த்தைகளினாலே நாம் வர்ணிக்கவே முடியாது. ஒருவேளை நம்முடைய ஆண்டவருடைய தோற்றம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது, இன்றைக்கு நீங்களும் நானும் பார்க்கின்ற இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உருவம், அது அப்படியே இயேசு கிறிஸ்து இருந்தார் என்பதற்கான எந்த சான்றுகளும் இல்லவே இல்லை. ஒருவேளை இயேசுவை அப்படிப்பட்டதான படங்களின் மூலமாய் காண்பிக்கிறார்கள். பிதாவை எப்படி காண்பிக்கிறோம் என்றால், இன்று வரையிலும் பிதாவை குறித்ததான எந்த ஒரு புகைப்படமும் இல்லவே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பிதாவானவரை எப்படி நாம் கண்டு கொள்ள முடியும் என்று நினைத்தால், அப்பொழுது நம்மை சுற்றி இருக்கின்றதான ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது பிதாவானவர், த கிரியேட்டர் காட், நம்மை படைப்பின் ஆண்டவர் அதில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார். நீங்கள் சூரியனை அண்ணாந்து பார்க்கும் பொழுது சூரியனை குறித்ததான மகத்துவம், அதை சிந்திக்கும் பொழுது இந்த சூரியன் இவ்வளவு வெப்பம் நிறைந்ததாக, இவ்வளவு பயங்கரமானதாக இருக்கிறதே, இதை உண்டாக்கின கடவுள் எவ்வளவு பயங்கரமானவராக இருப்பார். சந்திரனை பார்க்கும் பொழுது இது கண்களுக்கு எவ்வளவு குளிர்ச்சியாக அருமையாக இருக்கிறது. இரவிலே பார்க்கும் பொழுது எத்தனை மகிழ்ச்சியை அது கொடுக்கின்றது. ஆம், இதை படைத்த பகலிலே ஆள பெரிய சுடர்களையும் இரவிலே ஆள சிறிய சுடரையும் படைத்தவர் என்று இருக்கிறாரே, அவர் எத்தனை பயங்கரமான கடவுள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இன்னும் ஏனைய படைப்புகளை பார்க்கும் பொழுது, இயற்கையை பார்க்கும் பொழுது, விலங்குகளை பார்க்கும் பொழுது, மலர்களை பார்க்கும் பொழுது, இவைகள் உண்டாவதாக என்று சொன்ன மாத்திரத்தில் உண்டாயிற்றே, அந்த கடவுள் எவ்வளவு பயங்கரமான கடவுளாக இருக்கிறார். அந்த கடவுளை குறித்து தான் இப்பொழுது வாசித்த வசனம் சொல்லுகிறது. தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? நம்முடைய ஆண்டவரை வேறு எவரோடும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. ஒப்பிட்டு பார்க்க அத்தனை வல்லமை நிறைந்த ஆண்டவராய், அத்தனை பயங்கரமான ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். இறுதியாக இந்த வசனம் இப்படி முடிகிறது. அதிசயமாகிய அற்புதங்களை செய்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்வதிலே அவருக்கு நிகர் அவராகவே இருக்கின்றார். யாரையும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. ஒரு நாள் பார்வோனிடத்தில் சென்று என் ஜனங்களை விடுவிக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் அனுப்பிவிடும் என்று கேட்கும் பொழுது, உன் ஆண்டவர் உன்னை அனுப்பினார் என்ற அடையாளம் என்ன என மோசேயை பார்த்து அந்த அரசன் கேட்கின்றார். அப்பொழுது ஏற்கனவே கடவுள் சொல்லி இருந்தபடி மோசேயின் கையில் இருக்கிறதான கோலை கீழே போட்டவுடனே மோசேயின் கோல் அது சர்ப்பமாக மாறுகின்றது. இது என்ன பிரமாதம், இதோ நான் செய்கிறேன் பார் என்று சொல்லி அந்த அரசன் தேசத்தில் இருக்கிற எல்லா மந்திரவாதிகளை அழைப்பிக்கின்றார். எல்லார் கைகளிலும் கோல் இருக்கிறது. இதோ மோசேயுடைய கோல் சர்ப்பமாக மாறிற்று.
உங்களுடைய கோள்களை அப்படி மாற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது அதே வண்ணமாக வந்திருந்த அனைத்து மந்திரவாதியின் கோள்களும் சர்ப்பமாக மாறிற்று. சர்ப்பங்களாக மாறி இங்கே அங்கே ஓடுகின்றது. ஆனால் உமக்கு ஒப்பானவர் யார்? அதிசயங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்பாக ஒருவரும் இல்லை என்பதை அந்த பார்வோனுக்கு முன்பதாக எப்படி நிரூபிக்கப்படுகிறது தெரியுமா? மந்திரவாதிகளுடைய கோள்கள் அனைத்தும் சர்ப்பமாய் மாறிற்று. அது உண்மைதான். ஆனால் இந்த மோசேயின் கையில் இருந்த கோல் இருக்கிறதே, சர்ப்பமாக மாறிய அந்த கோல் அல்லது அந்த கோல் சர்ப்பமாய் இருந்ததல்லவா? இந்த சர்ப்பம் என்ன செய்கின்றது? மற்ற எல்லா மந்திரவாதிகளுடைய அந்த கோல் ஆகிய சர்ப்பங்களை விழுங்கி போட்டது. ஆம், உமக்கு ஒப்பானவர் யார்? அவர் அதிசயங்களை செய்கின்ற ஆண்டவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் அமைதியாக இருப்பாரா? இல்லை இல்லை. உங்கள் தேவைகளை அறிந்து தினம் தினம் அற்புதங்களை செய்வார். பயப்பட வேண்டாம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யாரப்பா? நீரே அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். நம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்றே ஒரு அற்புதம் நடந்து எங்களுடைய ஏக்கம் எதிர்பார்ப்புகளெல்லாம் நிறைவேற்றி தாரும். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.